ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு தி டே. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டீஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்காக நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னு பாருங்களேன். இதுக்கே நான் சாக்லேட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், லஞ்சு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு இந்த ஃபோட்டோ தான் ஒரு அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். இப்போது நீங்கள் ஸ்டைலைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ, சன்லைட் இது இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். அந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஷேடோ எஃபெக்டோடு தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அதுவும் நான் வந்து எடிட் பண்ணேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து ஹார்ட் லைட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டல்லாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நார்மல் இதுக்கும் இதுவும் நீங்கள் நார்மலாக வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்துட்டு லைட்னஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக மட்டும் குறைச்சிக்கோங்க, ஓகேவா? ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஷேடோ குறைச்சிங்கன்னா அந்த இது வந்து பிளாக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸுமே எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள். ஸோ பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு சன்லைட்டில் எடுத்திருப்பேன், நீங்கள் வந்து ஒரு சன்லைட்டில் எடுத்திருப்பீங்க, டார்க் ரூமில் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்லாம் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர்ஃப்ளை கலர் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, அந்த எக்ஸ் சிம்பிள் கீழே ஒன்று இருக்குல்ல, அதுதான் மிரரிங் சிம்பிள் மாதிரி நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். சைடு வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது டிரான்ஸ்பரன்சி லெவலாக தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து நார்மல்லையே வச்சுக்கிறேன். நார்மலில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பட்டர்ஃப்ளை ஃபேஸில் வர மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பவே ஓகேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கவே அவன் நிற்கலை. எப்போவுமே நிற்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருப்பேன்னு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வச்சுக்கலாம், இல்லை நெத்தியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அவன் வாய்க்குள்ளே போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணிட்டு போய் உங்கள் வீட்டில் எந்த குட்டீஸ் இருந்தாலும் காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அது மறுபடியும் காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸோ சேம் நீங்கள் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் கொண்டு போய் வச்சுக்கோங்க. சைடு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இது நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் எடுத்த பக்கம் நீங்கள் எடுக்க போகிறதில்ல, நீங்கள் எடுத்த பக்கம் நான் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபோட்டோஸோட கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்லேயும் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த கலர் வேரியேஷன்ஸ் காட்டும். ஸோ அதனால நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மற்ற பிக்சார்ட் ஆப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி ஆட் பண்ண முடியாது. பேசிக்காக நிறைய பேர்த்துக்கு இன்ஷாட்டில் எடிட் பண்ணணும் தான் தோணும். ஸோ அதுதான் ஈஸி, நிறைய பேர்த்துக்கு இருக்காங்காட்டி இதை வந்துட்டு பிக்சல் ஆப்பில் பண்ணுறது தான், சரி பிக்சார்ட்டில் பண்ணுறது, நான் இன்ஷாட்டில் பண்ணுறேன். ஸோ அதுதாங்க ரொம்ப குழப்பறேன். ஸோ இதில் உங்களுக்கு மறுபடியும் எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் வந்து ஃபில்டர் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எஃபெக்டில் போயிட்டு சன்லைட் இல்லைன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் யூஸ் பண்ணாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா,
இல்லை அதையும் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த விண்டேஜ் எஃபெக்ட் கிடைக்கிறக்காக நாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு நாய்ஸ் 1. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு மேலே இதில் சொல்லி தரதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அந்த பட்டர்ஃப்ளையோட லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பிக்சார்ட் எடிட்டிங். நான் வந்துட்டு இன்ஷாட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது க்ளோ எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லா இந்த லுக்காக கொடுக்கும். அதே மாதிரி சன்லைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சன்லைட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.